ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு நாம எந்த பொருளை வாங்கி தானம் கொடுக்கணும், அது குறித்த தகவலையும் நம்ம வீட்டில் எந்தெந்த பொருள்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆன்மீக தகவல் சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆடிப்பூர தாயை போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் பதிவிட்டுருங்க. ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்குரிய மாதம். அப்படிப்பட்ட அம்மனுக்குரிய மாதத்துல ஒவ்வொரு நாளுமே அம்மனுக்கு திருவிழாதான். அதிலும் குறிப்பா பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அப்படின்றது அனைத்து அம்மன் ஆலயத்திலும் மிகவும் பிரம்மாண்டமா கொண்டாடப்படக்கூடியது. அந்த பூர நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:55 தொடங்கி ஜூலை 28ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கு. அதனால ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றுதான் அனைத்து ஆலயங்களிலும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படும். அப்படி கொண்டாடப்படக்கூடிய அந்த ஆடிப்பூர திருநாளில் கோவிலுக்கு நாம எந்தெந்த பொருளை வாங்கி தரணும் அப்படின்றத முதலாவது தகவலா நாம தெரிஞ்சுக்கலாம். அம்பாள் உமாதேவியாகவும் பூமாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்த தினம்தான் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆடிப்பூரம் அன்னைக்குதான் அனைத்து அம்மன் ஆலயத்திலும் அம்மனுக்கு வளைகாப்பு செய்து வழிபாடு செய்வாங்க. அன்றைய தினம் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ள அவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, விரதம் இல்லாமல் வழிபாடு செய்தாலும் அம்மன் ஆலயத்துக்கு எந்த பொருளை வாங்கி தரணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கு இந்த பொருளை நாம கோவிலுக்கு வாங்கி தரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இது அனைத்துமே சரியாகி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவதா சொல்லப்படக்கூடிய பொருள், அதாவது ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு நாம வாங்கி கொடுக்க வேண்டிய முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்மலர் வாங்கி தரணும். வசதியானவர்களா இருந்தா வெள்ளியில் கண்மலர் வாங்கி தரலாம். வசதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவிலோட வாசல்ல விற்கக்கூடிய கண்மலரை கூட வாங்கி அம்மனுக்கு நாம கொடுக்கலாம். அன்றைய தினம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் அப்படின்றதுனால கண்ணாடி வளையல்களை வாங்கி தரணும். இதோடு மட்டுமல்லாம குழந்தைகள் கழுத்தில் அணியக்கூடிய பாசி மணிகளையும் வாங்கி அம்மனுக்கு நாம கொடுக்கணும். இதுக்கு அடுத்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு பாத்திரம் நாம வாங்கி தரணும். அப்படி பாத்திரங்கள் வாங்கி தர முடியல அப்படின்னா ஒரு மண்பானை நிறைய தண்ணீர் நிரப்பி கோவில் வளாகத்துல நாம வச்சிடணும். அந்த தண்ணீரை கோவிலுக்கு வர்றவங்க குடிக்கிறப்போ அதனால நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது கூடயே பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அந்த நாள்ல நலுங்கு வைப்பாங்க. அந்நலுங்குக்கு தேவையான சந்தனம், குங்குமம், பன்னீர், கற்கண்டு இதையும் நாம வாங்கி தருவது மிகவும் சிறப்பா சொல்லப்படுது. இந்த பொருட்கள்ல நம்மளால எந்த பொருளை வாங்கி தர முடியுமோ அந்த பொருளை வாங்கி தர்றது மூலமா அம்பாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க பெற்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களால முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுத்து அம்மனுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு எந்தெந்த பொருளை நாம வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்தா செல்வ வளம் பெருகும் அப்படின்ற தகவலை நம்ம 2வது தகவலா பார்க்கலாம். பெருமாள் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியின் காரணமாக ஆண்டாள் தான் விரும்பியதை போலவே திருமாலையே கணவராக அடைந்தார். அதுபோல அவர் அவதரித்த நாளில் அவரை வழிபாடு செய்வதால் நமக்கு வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஆடிப்பூரத்தன்று செய்யப்படும் வழிபாட்டினால் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படுது. அம்மன் வழிபாட்டுக்கு ஆடி மாதத்துல பூர நட்சத்திரம் உச்சம் பெறும் நாளதான் ஆடிப்பூரம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாள். இது அனைவருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவோட பக்தரான பெரியாழ்வாருக்கு அருள் செய்வதற்காக மகாலட்சுமி தேவியே ஆண்டாளாக அவதரித்ததாகவும் பூமாதேவியின் மறு வடிவந்தான் ஆண்டாள் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் அவதரித்தது ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளதான் ஆண்டாள் ஜெயந்தியா ஆடிப்பூரமா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே சமயம் ஆண்டாள் திருமாலை மணந்து அவருடைய திருவடியில் ஐக்கியமான தினமே ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லப்படுது.
ஆடிப்பூரத்தன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் ஆண்டாள வழிபாடு செய்வது வந்து சிறப்பு. ஆண்டாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கிறது மிகவுமே வந்து விசேஷமானது. அன்றைய தினம் அனைத்து அம்மன் கோவிலிலும் வளைகாப்பு திருவிழா வந்து நடக்கும். அப்படின்றதுனால கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து வழிபாடு வந்து செய்யலாம். கோவில்ல பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வளையல்களை வாங்கி பெண்கள் வந்து அணிஞ்சுக்கிட்டா திருமணம், குழந்தை பாக்கியம் இது அனைத்தும் விரைவில் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது கூடவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு சில மங்கள பொருட்களை வாங்கி வீட்டோட பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தா வீட்டுல செல்வ வளம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆண்டாள் நாச்சியாரே நம்முடைய வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். ஆடிப்பூரத்தன்னைக்கு காலையில வீட்டுல விளக்கேற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க. அதே சமயத்துல நிலைவாசலிலும் 2 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி நிலைவாசல்ல விளக்கேற்றி வழிபாடு செய்தா குலதெய்வத்துடைய அருள் நமக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஆடிப்பூரத்தன்னைக்கு நாம வாங்க வேண்டிய பொருள்ல முதல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே வந்து பார்க்கப்படுது. அதனால இந்த கல்லுப்பை முதல் நாளே வாங்கி வைத்து ஆடிப்பூரத்தன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டில் வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். இல்லைன்னா ஆடிப்பூரத்தன்று கூட அன்று காலை நேரத்துல போய் கூட நீங்க அந்த உப்பை வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஆடிப்பூரத்தன்னைக்கு மாலை நேரத்துல வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யலாம். நீங்க பூஜையில கல்லுப்பை வந்து வைத்து வழிபாடு செய்துட்டு அதை எடுத்து அதுக்கப்புறமா நீங்க சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் இனிப்பு வந்து வாங்கணும். வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ நம்ம வந்து வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. வெல்லம் வந்து வாங்குறதும் நல்லது. இதுல ஏதாவது ஒன்றை வாங்கி நீங்க வீட்டுல வந்து வைத்து வழிபாடு செய்து அதுக்கப்புறம் உங்க உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த நாள்ல வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம். மஞ்சள் கிழங்கு வந்து வாங்கலாம். மஞ்சள் தூள் வாங்கி வீட்டுல வந்து வைக்கலாம். மஞ்சளை தனியா வந்து வாங்கக்கூடாது. ஆனா குங்குமத்தோட சேர்த்து வீட்டுல வாங்கி வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் செல்வம் சேர்றதுக்கு முக்கியமா இந்த நாள்ல வாங்க வேண்டியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வளையல் வந்து வாங்கணும். கண்ணாடி வளையல் வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு மாலையா கட்டி போடலாம். அப்படி முடியாதவங்க வளையலை அம்மனுடைய காலடியில வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். அதுக்கப்புறமா இந்த வளையலை நீங்க கையில வந்து போட்டுக்கலாம். மற்றவர்களுக்கும் தானமா வந்து கொடுக்கலாம். அடுத்ததா இறுதியா நம்ம வாங்க வேண்டிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய அடையாளமா வந்து சொல்லப்படுது. அதனால கொஞ்சமாவது பச்சரிசியை இந்த நாளில் வீட்டில் வாங்கி வைத்து வழிபடலாம். இந்த பச்சரிசி மகாலட்சுமி தாயார் சுக்கிரனுடைய அம்சமாகவும் வந்து பார்க்கப்படுது. இந்த பச்சரிசியை இந்த நாளில் வாங்குறது மூலமா சுக்கிர பகவானுடைய அருளும் நமக்கு நிலையாக வந்து கிடைத்து வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி எப்பயுமே வீடு செல்வ செழிப்போட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த 5 பொருளையும் ஆடிப்பூரத்தன்று வந்து பாத்தீங்கன்னா ராகு காலம் யமகண்ட நேரம் இல்லாத நேரத்துல போய் நல்ல நேரமா பார்த்து நாம வாங்கி வீட்டோட பூஜை அறையில வைத்து வழிபாடு வந்து செய்யணும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு பதிவு வந்து கொடுத்திருந்தோம். ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் வந்து வழிபாடு வந்து செய்யணும், எப்படி வீட்டிலேயே அம்மனுக்கு வளைகாப்பு வந்து நடத்துவது, அப்படி வளைகாப்பு நடத்தினா என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ற தகவல்லாம் கொடுத்து பெரிய பதிவாக வந்து கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் அந்த பதிவை வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா இந்த பொருள்களை எல்லாம் எடுத்து தினசரி சமையலுக்கு, அதாவது சமையலுக்கு பயன்படுத்திய பொருள்களை வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வளையலை வந்து நீங்க வந்து கையில வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் குங்குமம் டெய்லியுமே நீங்க நெற்றியில வந்து வச்சுக்கலாம். இப்படி நாம செய்யறது மூலமா மகாலட்சுமி தாயாருடைய அருள் வீட்டில் நிறைந்திருக்கும், நம்மளுடனும் நிறைந்திருக்கும், நம்ம கிட்ட எப்பொழுதுமே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் ஆடிப்புற திருநாள் வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ய. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.